தெரியாம பின்னாடி யாருங்க வந்து இவரை ஏக்குறாங்க? நிறைய பேர் இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட விஷயம்லாம் நிறைய இருக்கு. இவனை வந்து தானா வரலை, சரிங்களா? இவனை ஏவி யார் யாரெல்லாம் ஆன்மீகத்தில் உண்மை போயின்ற அளவுக்கு இவனை வந்து ட்விஸ்ட் அடிக்க வைக்கிறாங்க. அதே குறிப்பிட்டு இவரை செலக்ட் பண்ணாங்க, அதில் ஏதாவது உங்களுக்கு இருக்கா? இருக்கலாம். இப்போ எனக்கு பணம் தராம, இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகாம எனக்கு ஒரு லாபம் இல்லாமலாம் நான் வரமாட்டேன். ஆக்சுவலாக எந்த ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு சாமியாராக இருக்கட்டும், ஒரு ஆன்மீகவாதியாக இருக்கட்டும், சபிக்க மாட்டாங்க. கண்டிப்பாக அவங்க வந்து மங்களம் உண்டாகட்டும், நல்லதே நடக்கும், சுபம், இந்த மாதிரி ஒரு சுபிக்ஷமான வார்த்தைகளை தான். எதிரியாளியா இருந்தாலும் சரி, நல்லா இருந்துட்டோம், போயிட்டு வா, இதுதான் எங்க வாயிலேருந்து வர மெத்தட். நீ நல்லா இருக்கக்கூடாது, போயிட்டு சூளத்துல பழம் சொருவ மாட்டோம். ஆனா இவன் வந்து இவனே ஆன்சர் கொடுத்து இவனே பதிலையும் கொடுத்துட்றான். அரசியல் சார்ந்த சூழ்ச்சி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அந்த அளவுக்கு அப்படி ஒன்றும் இல்லை. ஏன்னா இப்ப அவன் போனவனே அந்த கெஸ்ஸிங்கே எனக்கு இருக்கு, சொல்ல முடியல. ஏன்னா ஒரு தனி மனிதன், இவ்வளோ சின்ன பையன், இவ்வளோ பகிரங்கமா ஊடகத்துல வந்து நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் வந்து ஸ்டாலின் சாரோட இதுவே சொல்லுவேன், அப்படி இப்படின்னு இவ்வளோ பகிரங்கமா பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தெரியல, அதுதான் என்ன விஷயம். ஏன்னா இவன் மேல யாருமே கம்ப்ளைண்ட் தரல. இதுல மட்டும் கேக்குறான் தெருக்கூத்தாடி. தெருக்கூத்தாடின்றது ஆதியில அந்த பேர் சொல்லுவாங்க, சுத்த தமிழ்ல அப்படி சொல்லுவாங்க. அதையே உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ அவங்களெல்லாம் பேசுற. கரெக்ட். அவங்க வைஃப் வந்து ரொம்ப பகிரங்கமா வந்து நிறைய விஷயத்த ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்களே, ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? இப்பயும் சொல்ற, ஒரு பொண்ணா இருந்து உன் கணவன் பண்ணது தப்பு, அதை நீ புரிஞ்சுக்கிற. ஆமா இவன் ஃப்ராடு தான், நீங்களாம் உண்மையா இருந்துக்கோன்னு சொல்லு. நாங்கள் ஃப்ராடாகவே இருந்திருக்கோம், நீங்கள் உண்மையாகவே இருங்க. இவன் எங்களுக்கு கொண்டு போய் நீ சம்பாதிக்க போற, இல்லை நாங்கள் ஆன்மீகத்தில் சம்பாதிக்கிறது முதல்ல கிடையாது. அதை விட ஒரு கொடுமை பார்த்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் வந்து சிவனை நேராக பார்த்துட்டேன், காளியை நேராக பார்த்துட்டேன் அப்படிங்கிறாரு. எங்க நான் வந்து சொல்லிட்டுங்களாங்க, ஃபோட்டோ நம்ம தான் எடுக்கிறோம், நீங்கள் செட் பண்ணுறதுல தான் நான் அழகாக வர்றதா கேவலமாக வரேன்னா நீங்கள் டிசைட் பண்ணி வீடியோ விட்டாதான் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், என்ன ஏன் இவ்வளோ கேவலமாக விட்டுருக்கீங்க, இவ்வளோ நல்லா விட்டு நான் பேசுறது ஏன் கட் பண்ணீங்கன்ட்டு நான் கேட்க முடியும். கடல் ஃபோட்டோ வந்து யாருமே ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமி நில்லுங்க நான் ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டேன்னு யாரும் கேட்கல. அவரதோ பகிரங்கமா ஒரு பேட்டியில சொல்லிருக்காரு, நானும் என் மனைவியும் சாமுண்டி மலாய்க்காமா கோயிலுக்குள்ளரே போய் சந்திப்போன்னு. அவன் போயிட்டாலும் அந்த அம்மாக்குறாங்களோ அவங்க கூட இருக்கிற அந்த திருநங்கையம்மா வந்து யாருமே சும்மா விட மாட்டாங்க. ஏன் கொந்தளிக்கிறாங்கன்னா, நீ வந்து வயசு வித்தியாசம்னு ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா, சரிங்களா? அதுவும் ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய நாங்க சகல பெண்களையும் மதிக்கணும். முதல்ல ஒரு ஊடகத்துல பப்ளிக்கா ஒரு பெண் எப்படி சொல்றது, ஒரு லேடிஸ்ன்றவங்க வந்து மதிக்க கூடியவங்க. ஒரு பொசிஷன்ல வந்து நீ உட்கார்ற, ஓகே உனக்கு கோவம் இருக்கு, நீ உன் ஹஸ்பண்ட பத்தி பேசிட்டாங்க அப்படின்னும் போது, நீ வந்து பேசுற ஒரு ஊடகத்துல அப்படின்னும் போது பிறர் பெண்களை நீ வந்து அவதூறா பேசுறதுக்கு ரூல்ஸ் கிடையாது. கண்டிப்பா. இன்னொன்னு, ஒரு திருநங்கையோட சமுதாயத்தை சேர்ந்தவங்களை நீ எப்படி விமர்சனம் பண்ணுவ? கண்டிப்பா. இதுக்கு நீங்களா ஏதாவது ஆக்ஷன் எடுத்தீங்களா? இல்ல, அவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்க, அது என்னன்னு தெரியல. ஏன்னா வந்து ஏதோ தெரியாம, அதுதான் சின்னவங்களுக்கும் பெரியவங்களுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. ஏதோ பேசிட்டு போறான்னு விட்டுட்டு இருக்காங்க. ஆனா அடுத்த வாட்டி இவன் மறுபடியும் போயிட்டு ஒரு 2 வருஷமோ 1 வருஷம் இல்ல 20 நாள் கழிச்சு வந்து உக்காந்துட்டானா நானே சும்மா இருக்க மாட்டேன், யாருமே சும்மா இருக்க மாட்டேன். இப்போ இவர் ஒருத்தர் இப்படி பண்றதுனால சமுதாயத்துல வந்து ஆன்மீகவாதி எல்லாருக்குமே கரப்பட்டு போச்சு. நீங்க வேற ஆன்மீகத்துல இருந்து போயிடலாம் யோசிச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன் நம்மளுக்கு இது, இவனால எனக்கு கெட்ட பேரு, என் கூட இருக்கிற கெட்ட பேரு, எல்லாருக்குமே கெட்ட பேரு. ஒரு ஆன்மீகம் நம்ம சாமி கும்பினா கூட நான் கலையரசங்கிட்ட பாத்தியா அப்படின்னு நம்மள கேட்குறாங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. இருக்கிறதுலேயே இப்போ ஆன்மீகம் தான் பயங்கர பிரச்சனையிலே மூவ் ஆயிட்டு இருக்க விஷயமே. அதை வந்து இவன் ரொம்ப கொச்சை பார்த்திட்டான். ரொம்ப மிக மிக பெரிய தப்பு. இவனுக்கு வந்து எவ்வளோ கலைகள் இருக்கு, சம்பாதிக்கிற திறமை இருக்கு. இவன் நாட்டுப்புற கலைகள், சாமியா மோளம் அடிச்சாதான் வரும் இல்லைன்னு சொல்ல. எப்போ கேட்டது சாமி மோளம்? நம்மளாதான் கடவுளுக்கு ஒன்னொன்னா செய்யறமே தவிர, கடவுள் நம்மள இன்ன வரைக்கும் இதை செய் அதை செய் எனக்கு நகை போடுன்னு கேட்கல. நம்மளாதான் கேட்கிறோம், இதை போட்டா நல்லா, ஏன்னா ஒரு பெண் உருவம், அதனால நம்ம அழகுபடுத்தி பார்க்கிறோம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா இவன் பண்றது எல்லாமே மிக மிக பெரிய தப்பு. யாரெல்லாம் இவன் தப்பா பேசுறானோ மன்னிப்பு கண்டிப்பா கேட்க வைக்கணும். கண்டிப்பா இவன் கேட்டாதான் நல்லா இருப்பான். ஏன்னா இப்ப எல்லாம் வாயில நின்ட்டான். இப்போ நீ சொல்ற நான் அப்படி பேசிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்ட்டு, அவங்களும் ஒரு பெண் தானே,
திருநங்கையா இருந்தா எப்படி வேணாலும் பேசிடுவியா? அவங்க நினைச்சிருந்தா உன்னை எப்படி வந்து நின்று எப்படி எப்படிலாம் பண்ணிருக்கலாம் தெரியுமா? ஏன் வந்து பேட்டி மூலியமா உன்னை கொடுத்துன்னு இருக்காங்கன்னா இதுலயே புரிஞ்சுக்கோ, நாங்க இப்பயே இவ்வளவு உன்னை பண்றோம், புரியுதா, பார்த்து இருந்துக்கோ. உன்னை இப்பயே வீடியோல என்ன சொல்றாங்க, மன்னிப்பு மட்டும் கேட்டு போயிடு, உன்னை நாங்க விட்டுறோம், ஏதோ பேசிட்ட கொண்டுட்ட. இவன் வந்து ரொம்ப ஃப்ராடுங்க. என்ன பண்ணும் ஏது பண்ணும் தெரிஞ்சு செய்யறானா தெரியாம பின்னாடி யாருங்க வந்து இவரை ஏக்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் இருக்காங்க. நான் கேள்விப்பட்ட விஷயம்லாம் நிறைய இருக்கு. இவனை வந்து தானா வரல, சரிங்களா, இவனை ஏவி யாரெல்லாம் ஆன்மீகத்துல உண்மை போயின்ற அளவுக்கு இவனை வந்து ட்விஸ்ட் அடிக்க வைக்கிறாங்க. அதே குறிப்பிட்டு இவரை செலக்ட் பண்ணாங்க, அதுல ஏதாவது உள்குத்து இருக்கா? இருக்கலாம். இப்போ எனக்கு பணம் தராம இப்போ வந்து ஒரு இடத்துக்கு போகாம எனக்கு ஒரு லாபம் இல்லாமலாம் நான் வரமாட்டேன். நீங்களும் இருந்தாலும் சரி, இப்போ நீங்க வந்து இப்போ எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு இன்னைக்கு சேலரி சம்பளம் இல்லைன்னா யாரும் வேலை செய்ய முடியாது. அதுதான் கண்டிப்பா. அது மாதிரி இவனுக்கும் சில விஷயம் இருக்கு. இப்போ இவன் என்ன பத்தியும் பேசலாம் ஒண்ணுமே கிடையாது. இவன் பேசி நம்ம என்ன ஆக போறோம்? சாபோட சொல்லுங்க, என்னதான் ஒரு அகோரின்ற ஃபர்ஸ்ட் சாபமா பேசவே மாட்டாருங்க. ஆக்சுவலா எந்த ஒரு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு சாமியாரா இருக்கட்டும், ஒரு ஆன்மீகவாதியா இருக்கட்டும், சபிக்க மாட்டாங்க. கண்டிப்பா அவங்க வந்து மங்களம் உண்டாகட்டும், நல்லதே நடக்கும், சுபம், இந்த மாதிரி ஒரு சுபிக்ஷமான வார்த்தைகளை தான். எதிரியாளியா இருந்தாலும் சரி நல்லா இருந்துக்கோ, போயிட்டு வா, இதுதான் எங்க வாயில இருந்து வரமே. நீ நல்லா இருக்கக்கூடாது, போயிட்டு சூளத்துல பழம் சொருவ மாட்டோம், நீ கெட்டு போனோன்ட்டு சூனியம் பில்லி வேவல் வைக்க மாட்டோம், எங்க இருந்தாலும் நல்லா இரு, யாரையும் ஏமாத்தாத, தப்பு பண்ணாத, போ, உன் வாழ்க்கை ஒன்றும் நல்லா வளரணும், அப்படிதான் சொல்லுவோமே தவிர. ஆனா இவன் வந்து இவனே ஆன்சர் கொடுத்து இவனே பதிலையும் கொடுத்துட்றான். அரசியல் சார்ந்த சூழ்ச்சி ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்ல அந்த அளவுக்கு அப்படி ஒண்ணே இல்ல. ஏன்னா இப்ப அவன் போனவனே அந்த கெஸ்ஸிங்கே எனக்கு இருக்கு, சொல்ல முடியல. ஏன்னா ஒரு தனி மனிதன், இவ்வளோ சின்ன பையன், இவ்வளோ பகிரங்கமா ஊடகத்துல வந்து நான் அதை செய்வேன், நான் இதை செய்வேன், நான் வந்து ஸ்டாலின் சாரோட இதுவே சொல்லுவேன், அப்படி இப்படின்னு இவ்வளோ பகிரங்கமா பேசிட்டு இருக்காரு. ஆனா இன்னும் போலீஸ் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. தெரியல அதுதான் என்ன விஷயம். ஏன்னா இவன் மேல யாருமே கம்ப்ளைண்ட் தரல. அந்த ஒரு விஷயம் ரீசன் தான். ஏன்னா இது ஊடகம்னால ஊடகம் மூலியமாவே எல்லாமே பேஸ் பண்ணின்னு இருக்காங்க. நீ பேசுறியா நான் பேசுறேன், நான் பேசுறியா நீ பேசுறேன்னு. இதை வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் யாரும் எடுக்கல. ஏன்னா யாரை பத்தி இவன் பேசினானோ அவங்க வந்து பொறுத்துட்டு இருக்காங்க. நீ என்னைக்கு இருந்தாலும் வருவேன், நான் உன்னை பார்க்காம விட மாட்டேன்னு அந்த ஒரு சூழ்நிலை இருக்காங்க. ஆனா அதை வச்சுன்னு இவன் ஆடுறான். யார் என்ன பண்றாங்க ஏது பண்றாங்க, 100 பேர் வராங்க, 1000 பேர் வராங்க, ஒருத்தர் கூட உன் சைடு வந்திருக்க மாட்டாங்க. உங்க கூட வந்தா என்ன பண்ணுவாங்க? இப்போ ஒரு புதுசா ஒரு பொருள் இப்போ உங்களை ரோட்ல பாக்குறாங்களோ ஒரு செல்ஃபி எடுப்பாங்க, நார்மல் இயல்பு அது எல்லாருக்குமே. இப்போ என்ன பாக்குறாங்களோ செல்ஃபி எடுப்பாங்க. இப்போ கேப்டன் ஐயா இடத்துக்கு போனா எல்லாம் செல்ஃபி எடுத்தாங்க. அது அவ்வளோ பெரிய ஆளு. ஏன்னா ஒரு ஃப்ராடே, நான் இங்க பார்த்தேன், கேப்டன் அண்ணா ஐயா எடுத்தாண்ட வந்தா நினைவு இடத்துல நான் பார்த்தேன் அப்படின்ட்டு ஒரு ப்ரூஃப் தான். அப்படிலாம் இவன் வந்து அகோரின்னு சொன்னா என்னால துளி கூட ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். நான் நினைச்சா கூட தான் முனீஸ்வரர் வந்து பாத்தீங்கன்னா சந்தனம் ஃபுல்லா பூசின்னு இருப்பாரு, ரெபிதி ஃபுல்லா பூசின்னு இருப்பாரு. அப்படி நானும் வந்து பேட்டி கொடுத்துருக்கலாமே. அப்படியெல்லாம் கிடையாது. எந்தெந்த நாள்ல எது பண்ணுமோ அது மட்டும் தான் பண்ணும். இவன் எல்லா நாளுமே அப்படிதான் பண்ணான். அவன் ஆடுற கலை டான்ஸ்ல வந்து அப்படியே அந்த ஸ்டெப்பை சாமி டான்ஸ்ல போடுறான். இதுல மட்டும் கேக்குறான் தெருக்கூத்தாடி சொல்ற. தெருக்கூத்தாடின்றது ஆதியில இருந்து அந்த பேர் சொல்லுவாங்க, சுத்த தமிழ்ல அப்படி சொல்லுவாங்க. அதையே உன்னால புரிஞ்சுக்க முடியல. நீ அவங்களெல்லாம் பேசுற. கரெக்ட். ஃபர்ஸ்ட் பேர் அது கலை கூத்தாடியா வந்தது, தெருக்கூத்தாடி. அதுவே உன்னால புரிஞ்சுக்குமா? நான் எல்லாரையும் கூட்டின்னு வந்துருவேன், எங்க இனத்தையும் இது பண்றேன். ஃபர்ஸ்ட் உனக்கு உன் கலையை பத்தி உனக்கே அருமை தெரியல. நீ அடிச்சாதான் உனக்கு சாப்பாடு, நாங்க ஆடினாதான் உனக்கு கூலி. அந்த மாதிரி நாங்களும் பேசுவோம். இவன் பேச தெரியாம பேசுறான். அதான் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க வைஃப் வந்து ரொம்ப பகிரங்கமா வந்து நிறைய விஷயத்த ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காங்களே. ஸோ அதை பத்தி உங்க கருத்து என்ன? இப்பயும் சொல்றேன், ஒரு பொண்ணா இருந்து உன் கணவன் பண்ணது தப்பு, அதை நீ புரிஞ்சுக்கிற. ஆமா இவன் ஃப்ராடு தான், நீங்களாம் உண்மையா இருந்துக்கோன்னு சொல்ற. நாங்கள் ஃப்ராடாகவே இருந்திருக்கோம், நீங்கள் உண்மையாகவே இருங்க, இவன் எங்களுக்கு ஒன்றே நீ சம்பாதிக்க போகிற இல்லை நாங்கள் ஆன்மீகத்தில் சம்பாதிக்கிறது முதல்ல கிடையாது. அதையே நீ தப்பாக ஃபஸ்ட்டு பேசுகிற. நீங்களே சம்பாதிச்சுங்க, இது வரைக்கும் வளையல் போட்டுக்கோங்க, இது ஃபுல்லாக நகை போட்டுக்கோங்க, அப்படி கிடையாது. ஆன்மீகத்தில் எங்ககிட்ட இருக்கு, நான் போட்டுன்னு வரோம், உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுன்னு ஆண்டவர் கடவுள் எங்ககிட்ட சொல்ல, நீ நகை போட்டுன்னு உக்காஞ்சி குறி சொல்லு, உத்ராட்ச மாலை எனக்கு பிடிச்சா நான் போடுவேன், பிடிக்கலையா போட மாட்டேன். இதுதான் விஷயம். ஆனா இந்த பொண்ணு வந்து சில வார்த்தைகள் மிக மிக எல்லாரையுமே கொச்சப்படுத்தி அப்படியே சமமா பேசிடுறாங்க. அது மிகப்பெரிய தப்பு. ஆன்மீகத்துல நீ வரல, உன் கணவனுக்கு சப்போர்ட் பேச நீ வந்திருக்க, எப்படி பேசணுமோ அப்படிதான். மரியாதைன்னு ஒண்ணு இருக்கு.
நீங்க அம்மா அவங்க ஜமாத்தே இட்டுன்னு வருவாங்கன்னா உங்க வீட்டுக்கு ஃபேமிலியில சண்டைனா அப்போ உங்க ஃபேமிலி எல்லாரையும் நீ இட்டுன்னு வருவல. அவங்க திருநங்கை சமுதாயம் திருநங்கை மட்டும் தான் வருவாங்க, வேற யாரு வருவாங்க எதிர்பார்க்கற? அவங்க ஜமாத்தை கூட்டுன்னு தான் வருவாங்க, நீ கூட்டுன்னு வா. உங்க வீட்லயே ஒரு திருநங்கை இருக்காங்க, அவங்க சொல்லியிருக்க மாட்டாங்களா 20 வயசு பையன் எங்க வீட்டுல திருநங்கையா இருக்காங்க, அவங்க முறை சித்தி கித்தின்ற. அப்ப அந்த 20 வயசு பையனையும் நீ சித்தி கித்தின்ற, அப்ப இவங்களாம் எவ்வளவு பெரியவங்க? அப்ப நீ எப்படி பேசணும்? பேச தெரியாம பேசுற. அதை விட ஒரு கொடுமை பாத்தீங்கன்னா, அவர் சொல்றாரு, நான் வந்து சிவனை நேரா பாத்துட்டேன், காளியை நேரா பாத்துட்டேன் அப்படிங்கிறாரு. எங்க நான் ஒன்று சொல்லட்டுங்களாங்க, போட்டோ நம்ம தான் எடுக்கிறோம், நீங்க செட் பண்றதுல தான் நான் அழகா வர்றதா கேவலமா வரேன்னா நீங்க டிசைட் பண்ணி வீடியோ விட்டாதான் நான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், என்ன ஏன் இவ்வளவு கேவலமா விட்டுருக்கீங்க, இவ்வளவு நல்லா விட்டு நான் பேசுறது ஏன் கட் பண்ணீங்கன்ட்டு நான் கேட்க முடியும். கடவுள் போட்டோ வந்து யாருமே ஸ்ட்ரெயிட்டா போய் சாமி நில்லுங்க நான் ஒரு போட்டோ எடுத்துறேன்னு யாரும் கேட்கல. காளி வந்து இப்படிதான் இருக்கிறது, நம்ம கற்பனை செதுக்கின சிலை இப்படிதான் இருக்கும்ன்றது ஒரு போட்டோ இருக்கும். நீ அந்த போட்டோவே எத்தனை வந்து காட்டுற, அதையும் நான் பாக்குறேன். காளி பாருங்க துணியா போட்டுனுக்குதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? தப்பு அப்படிலாம் கிடையாது. ஒரு கடவுள் இப்படின்னா இப்படிதான் இருக்கும். ஒண்ணு சாந்தமா இருக்கும், ஒண்ணு கோபமா இருக்கும், ஒண்ணு கண்ணு பெருசா இருக்கும், ஒண்ணு முடி விரிச்சுன்னு இருக்கும். ஒரு கடவுளுக்கு ஒரு பாவனை வச்சிருக்கோம். அதை வந்து நீ கடவுள் இப்படிதான் இன்ன வரைக்கும் நான் சாமி கும்பிட்றேன், ஏன் எதிர்க்க கூட வந்ததில்லை. நானும் ஒரு சிவன் தொண்டர் தான் சொல்றேனே தவிர சிவன் அடிகளாரஸ் கூட சொல்ல. நானு சிவன் தொண்டன், சிவன் பக்தர், சிவன் தொண்டன், அவ்வளவுதான். அதுக்கு மேலாம் நம்ம எல்லாரும் போக, ஏன்னா கட்டுறது கையளவு தான், கடல் அளவு இருக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒரு சின்ன டவுட்டு, காளி வந்து மிகவும் உக்கிரமான கடவுள்னு சொல்லுவாங்க, புரியுதுங்களா? அவங்க வந்து இந்த மாதிரி தப்பு பண்றவங்க, அதுக்கப்புறமேல்ட்டு வந்து ரொம்ப அவதூறா பேசுறது, அதெல்லாம் அவங்களெல்லாம் வந்து பஸ்பமாக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா இவர் வந்து அவ்வளோ கேவலமா வந்துட்டு காளியை பத்தி சொல்றாரு, அசிங்கமா சொல்றாரு. அப்படி இருக்கும் போது ஏன் இன்ன வரைக்கும் கடவுள் விட்டு வச்சிருக்கு? சரியான கேள்வி. ஏன்னா காளியை வந்து கும்புறாங்கன்னா ஒருத்தர் ஆடுற வரைக்கும் ஆடி பார்ப்பாங்க, நீ எவ்வளவுதான் என்னென்னதான் பண்ண போற. ஏன்னா இவன் அழிஞ்சா ஊரே அழியாது, இவன் அழிவை எல்லாருமே பார்ப்பாங்க, ஒரு நாள் நடக்கும். கடவுள் வந்து பார்த்துட்டே இருப்பாரு, இவன் என்னதான் பண்றான், நம்மளுக்கு இவனுக்குன்னு ஒரு சக்தி கொடுத்தோம், அந்த சக்தியை வச்சு என்னையே இவன் கேவலப்படுத்துறான். புரியுதுங்களா? நிறைய விஷயம் இருக்கு. இவன் குரு பேரு கூட ஒன்னும் இவன் சொல்லவே இல்லை. ஏதோ பாபா அப்படின்னு ஏதோ சொல்லிட்டு இருந்தார் போல இருக்கு. நான் கூட தான் சொல்லுவேன் பாபான்னு, வேலை நான் கூட தான் யாரா பேர் சொல்லுவேன். அது நான் அகோரி ஆகிட முடியுமா? ஃபர்ஸ்ட் அகோரின்னு சொல்லவே மாட்டான், வாயத்து வந்து நான் அகோரின்ட்டு. இவன் ஃபேமஸ் பண்றான் போல, நான் அந்த வடிவல் நானும் ரவுடி தான்ட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. அது நீ வீட்டுல இருந்தே விபூதி பூசணும். அகோரி எப்படிமா அங்க வருவாங்க? வீட்டுல தானே இருக்கிற, வீட்டுல இருந்தாலும் கிளம்பி வர கோயிலுக்கு, வீட்டுல இருந்து விபூதி பூசின்னு வர வேண்டியதானே. அது ஏன் கோயில்ல வந்து பூசுற? ரோட்ல நாய் கடிக்கும், உன்னை ரோட்ல நாய் கடிக்கும், ஊரே உன்னை பார்த்து கலாய்க்கும், சிரிக்கும். ஏன் நீ அகோரி தானே, முற்றும் துறந்த ஞானி மாதிரி போக வேண்டியதானே? அதாவது வீட்டுல ஒரு வேஷம், ஆலயத்துல ஒரு வேஷம். அவன் வேஷம் போட்டு நடிக்கிற பையன் தானங்க, ஆனால் அங்க ஒரு வேஷம் இங்க ஒரு வேஷம். சரி, அகோரிகள் வந்து இரவு நேரத்துல மட்டும் தானங்க வெளியில வருவாங்க, இவர் பகல்ல சுத்துறவரா? இவன் தான் வீட்டு அகோரி ஆச்சுங்க, காசி அகோரி கிடையாது, இவன் வீட்டு அகோரி, வீட்டுல வசிக்கிற அகோரி இவரு. சரி, எனக்கு ஒரு கேள்வி. அதாவது சார், ஒரு திருநங்கையை தொட்டா ஒட்டுமொத்த சமுதாயமே எதிர்த்து நிற்கும், எதிர்க்கிறவன் மன்னிப்பு கேட்கணும், கண்டிப்பா, புரியுதா? அதே மாதிரி ஒரு தப்பு நடந்தா அந்த சமுதாயமே தட்டி கேட்கும். அகோரின்றது எவ்வளவு ஒரு பக்திகரமான ஒரு புனிதமான விஷயம். அவங்க வந்து நம்ம ஊர்ல எல்லாம் இருக்கவே முடியாது. ஃபுல்லா நார்த் சைடு, இந்த கேதார்நாத், பத்ரிநாத், அசாம் அந்த சைடு தான் இருப்பாங்க, ஃபுல்லா காசி அந்த மாதிரி சைட்ல. ஸோ இவர் ஒருத்தர் வந்து சென்னைக்குள்ளற, அதுவும் இவ்வளோ சின்ன பையன், கல்யாணம் பண்ணி ஒரு குடும்ப வாழ்க்கையில இருந்து ஒரு குழந்தைங்களை பெற்ற ஒரு சின்ன பையன் நான் அகோரி அப்படின்னு இவ்வளவு தைரியமா சொல்லும் போது, ஏன் அகோரி சமுதாயத்தை சேர்ந்தவங்க இதுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க? அப்படிலாம் கிடையாது. இப்ப நான் சொன்ன பாத்தீங்களா, காசில இருக்கிற அகோரிங்க வந்து யாருமே போன் நோன்றது இல்லைங்க. இவன் சென்னையில தானே கூத்தடிக்கிறான். காசில இருக்காதா விஷயம்? புரியல? போயிருக்கோம், எல்லாருக்குமே போயிருக்கோம். நியூஸ் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி நம்ம பேரை வச்சு ஒருத்த கெடுக்கிறான், அதுக்கான விஷயமும் அவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க. என்ன பண்ணலாம், எப்படி இது பண்ணலாம், எப்படி அகோரி நினைச்சா. நான் ஒரு அகோரியை ஏமாத்திட்டு வந்தேன்னா காசில கூட, அவங்க அங்க உட்காந்து தியானத்துல இப்படி சொடகு போற டைம்ல என் மண்டை செதுறவங்களுங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அகோரியும் இருக்காங்க. சரிங்களா? நம்ம எதனா அவங்களை ஏமாத்துறோம், துரோகம் பண்றோம், அவங்களுக்கு தேவையான பொருள் ஏதோ ஒரு விஷயம், அவங்கள ஒரு விஷயத்துல வந்து அவங்க நினைச்சு உக்காஞ்சி நம்மள அவங்க ஒரு மந்திரம் சொல்லி
இப்படின்றதுக்குள்ள நம்ம வாழ்க்கை போயிடும். அந்த மாதிரி அகோரிலாம் நான் பார்த்துட்டுலாம் வந்திருக்கேன், பார்த்துருக்கோம், பேசியிருக்கேன். அதுக்கு நான் தான் அகோரின்ற ஒரு விஷயம்லாம் இவன் கண்டென்ட் எடுத்துகிட்டு வரான். மிகப்பெரிய தப்பு. இவனுக்கு அழகான தொழில் இருக்குது, அழகான 3 பிள்ளைகள் இருக்காங்க, அழகான ஒய்ஃப் இருக்குது. இதை வச்சு இவனுக்கு பயன்படுத்திக்க தெரியல. நான் ஏன் கேட்குறேன்னா, வாழ்க்கையில் வந்து பணம், உணவு எல்லாமே வேணும். நீ போய் உன் தொழிலை தொடங்கு, நீ ஏன் ஃப்ரீயாக கற்றுத்தர அப்படின்னா உனக்கு வரப்போகுது. அப்போ இதில் வந்தால் காசு வரும். 201 ரூபாய் வைக்கிறாங்க, அது கூட வைக்காம போயிடறாங்கன்ற. அப்போ நீ பணத்துக்கோசம் உட்காரியா? நான் உன்னை கேட்குறேன், பணத்துக்கோசம் வரியா? அப்போ ஆன்மீகத்தில் யார் வேணும்? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சென்னையில் இருக்கிற, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து வீட்டுக்கு ஒரு பையனை அனுப்பிச்சுடுங்க, ஆன்மீகத்தை நாங்கள் கற்றுத்தரோம். எல்லாருமே அகோரி ஆயிடலாம். அகோரி கூட வேணாம், ஆன்மீகத்தில் வந்துடலாம். எடுத்தோன்னே யாருமே ஆன்மீகத்திலலாம் வர முடியாதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குது. எத்தோன்னு கவுத்தோன்னு நம்மள ஒரு ஆன்மீக சாமி ஆனாலே நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களே ஃபஸ்ட்டு கலாய்ப்பாங்க. இவன் சும்மா ஆடுறா, பொய் சாமியார், இவன் அப்படி, இவன் இப்படி, சரிங்களா? அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஆன்மீகத்தில் வர்றதுலாம் ரொம்ப எல்லாத்தையும் கடந்து போகணும். நீ சொன்னா பரவாயில்ல போ, நீ அடி கஞ்சாச்சு அடிச்சுட்டு போ, எல்லாமே நான் கும்புற கடவுள், நீ பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஏன்னா உன் பேரை வச்சு தான் நான் வாழ்கிறேன். உன்னையே தான் நினச்சின்னு உன்னையே மனசார உழுது உனக்கு நான் தெய்வீகம் பண்ணிட்டு பூஜை பண்ணிட்டு சகலமும் பண்ணிட்டு உன்னையே தான் நினைக்கிறேன். நான் யாருக்கும் எந்த தப்பும் துரோகமோ பண்ணலை. ஆனால் இவன் உன்னை வச்சுன்னு ஆடுறான். இது மிகப்பெரிய தவறு. ஆனால் இவன் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்டால் தான் எல்லாருமே விடுவாங்க. அவர் ஏதோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி ஏதோ எலும்பு எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நீங்கள் கூட பல்பம் வாங்கி கொடுங்க, நான் கூட சாப்பிட்றேன். அப்படியே வீடியோ லைவாக போடுங்க. ரூபன் பால்முனீஸ்வர் வந்து எலும்பு காசிலேருந்து புக் பண்ணி வர வச்சு சாப்பிட்றாருன்ட்டு போடுங்க. போனோன்னா எப்படி வேணாலும் போடலாம், யார் வேணாலும் அதாவது எப்படி நினச்சிக்கிறாங்களோ, ஒரு கேமரா, ஒரு ஆங்கர், நான் பேசுகிறேன்றது எப்படி வேணாலும் யார் வேணாலும் பேசிடலாம். வாழ்க்கைக்கு சாத்தியமே கிடையாது. இனி நான் பேசிட்டு இந்த ரூம் விட்டு வெளில போனால் என்ன நடக்கும் எனக்கு தான் தெரியும். நம்மளுக்கு என்ன பிரச்சனை, நம்மளுக்கு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம இதை ஏன் விட்டு வந்திருக்கோம், நம்மளுக்கு எத்தனை பேர் வெயிட் பண்ணி இருப்பாங்க. எனக்கே எவ்வளோ பிரச்சனை இருக்குது. கடவுள்கிட்ட இருக்கிறவங்களுக்கே பிரச்சனை இருக்கு. ஏங்க ஒரு கோயில் ஐயர் கூட 8000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு கூட அவனுக்கு அந்த 8000 சம்பளம் பத்தாதுங்க. நம்ம தட்டில் போடுறோம் பார்த்தீங்களா, காணிக்க போகிறோம் பார்த்தீங்களா, இன்னைக்கு நம்ம உண்டியில போடுறோம். உண்டியில போகிறது நான் இப்பயே சொல்கிறேன் மக்களுக்கு, தயவு செஞ்சு நான் வந்து இது எப்படி என்ன ஏற்றுக்கிறாங்களோ எனக்கு தேவையில்லாத கதை. உண்டியில போதும், தட்டிலையும் கொஞ்சம் போடுவேன். ஏன்னா எனக்கு நான் ஆன்மீகத்தில் இருக்கிற கோயில் வச்சிருக்க தட்டில் போடுறது சொல்ல. சில பேர் அந்த கூலிக்கோசம் வேலை செய்கிறவங்க, நீங்கள் போடுறதுல ஒரு பால் பேக்கெட் வாங்குவாங்க. என்ன அவனுக்கு சம்பளமாக தராங்க, எவ்வளோ கஷ்டம்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல. நம்ம சும்மா ஒரு நாளைக்கு வீட்டில் நல்ல 4 சாமி ஃபோட்டோலாம் துவச்சி பெண்டு நிமிந்துடும். அவங்க காலிலேருந்து அத்தனை சகல அபிஷேகமும் பண்ணி சாப்பிடாம வெறும் வயிற்றுல இருந்து நீங்கள் வர பக்தர்கள் நல்லது கெட்டதுக்கு எல்லாத்தையும் தீபார்த்தனை காட்டி கொஞ்ச நேரம் கூட இப்படி வெளில போக முடியாமல் ஒரு திருவிழாவோ எல்லாமே பண்ணும்போது அவனை கொஞ்சம் எதிர்பார்ப்பான். ஆமா, நார்மல் தானே. நான் அதுதான் இது மக்களுக்கு தெரிய மாட்டுது. நான் ஒன்றுன்னு சொல்லுங்களா, கோயிலில் போய் தங்கம் செலுத்துறேன், நான் பணம் இவ்வளோ தரேன். இன்னைக்கு பெருமாள் தான் வந்து வசந்தவர். எதனாலனா பணத்தால, பணக்கார. ஏன் அங்கே கோயில் வாசல் இருக்கிறவங்களாம் நீங்கள் ஒரு அன்னதானம் போடலாமே, கொடுக்கலாமே, ஏன் அதை பண்ண மாட்டீங்க? கோயிலில் பார்த்தா தான் சாமி. ஒவ்வொரு மனுஷ ரூபத்திலும் ஒவ்வொரு கடவுள் இருக்காருங்க, அது யாரும் புரிஞ்சிக்க மாட்றாங்க. எவ்வளோ செலவு பண்ணி சாமி செய்கிறன்னு முக்கியம் இல்லை, இதை நல்லா புரிஞ்சுக்கணும். எவ்வளோ கொடுத்து சாமி செய்கிறன்னு முக்கியம் இல்லை, எவ்வளோ பேருக்கு நம்ம அன்னதானம் போடுறோம், எவ்வளோ பேர் வயிறு நம்மளை வாழ்த்துது, அதுதான் முக்கியம். இன்னைக்கு நான் இப்படி செஞ்சேன் அப்படி செஞ்சேன், இது பெரிய விஷயமே கிடையாது, எல்லாருமே செய்யலாம். ஏன் இன்ன வரைக்கும் இந்த பணக்காரன் சொல்றீங்க, இந்த ஆக்டருங்களாம் ஏங்க வீட்டில் சாமி வந்து அவ்வளோ கிராண்டா நம்மள மாதிரி கும்பிட மாட்டாங்க? குட் கொஸ்டின். நானே கேட்குறேன், ஏன் கும்பிட மாட்டாங்க தெரியலையே. ஏன்னா அவங்ககிட்ட தேவையானது இருக்கு, எல்லாமே இருக்கு. நம்ம கிட்ட இல்லைன்ட்டு அதனால கடவுள்கிட்ட போறோம். அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, போறாங்க. உணர்ந்து சொல்றீங்களா, ஐடி கம்பெனில இருக்கிறவங்க எவனுமே சாமியை கும்பிட மாட்டாங்க. அவங்களுக்கெல்லாம் எங்கெங்க நேரம் இருக்கு? ஜாலியா கிடைக்கிற டைம்ல வந்து பார்ட்டி போவாங்க, பப்பு போலாங்க, எப்படி போலாம், எங்க சுத்தலாம். அதுக்குன்னு வந்து ஐடில இருக்கிற எல்லாருமே வந்து இந்து இல்ல கிறிஸ்டின் அப்படி. நீங்க தப்பா பேசல, நீங்க சொன்னது நியாயம். அவங்க வந்து நிறைய பேர் சாமி கும்பிடுறது இல்லைன்னா அவங்க ஃபுல்லா ஒர்க் ப்ரெஷரு, கிடைக்கிற சமயத்துல பார்ட்டி போவாங்க, பப்பு போவாங்க, இல்ல ஃபேமிலியோட என்டர்டெயின்மெண்டா இருப்பாங்க. சோ அந்த மாதிரி நேரத்துல நிறைய பேர் வந்து சாமி கும்பிடுறது. சாமி கும்பிடாத ஐடி பசங்க என்கிட்ட வந்திருக்காங்க. அந்த ஐடி கம்பெனிலே பிரச்சனை, நான் இவங்கள லவ் பண்ணேன், இப்ப வராங்க வசியம் பண்ணுங்க. புரியுது? சாமியே கும்பிடாதவங்க இதுக்கு வரானுங்க. எங்க வேலை செய்யணும்னா நான் ஐடி கம்பெனி. என்கிட்ட ஒரு பிராமின் வந்தாங்க, ஒரு லேடிஸ், அவங்க பேர் ஊர் சொல்ல விரும்பலை. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வந்து எனக்கு எங்கள் அக்கா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், நான் அவனை லவ் பண்ணியிருந்தேன்,
அவனை லவ் பண்ணும்போது இவனும் வந்து லவ் பண்ணியிருந்தான். இப்போ என்கிட்ட பணம் வாங்கி அந்த பொண்ணுக்கு செலவு பண்ணின்னு இருக்கான். கடவுளே. அதுக்கு நீங்க தான் போகணும். அவங்க சொன்னாங்க நான் ஒரு இடம்லாம் போனேன், நீ எந்த இடம் போனாலும் போமா, இது எப்படிம்மா நான் பண்றது, இது ரொம்ப தப்புமா. உன் மனசை புரிஞ்சிக்காதவன் அந்த பொண்ணு மனசையும் எத்தனை நாள்மா ஏமாத்துவான்? உன்னையே புரிஞ்சிக்கல, நீ இவ்வளோ செலவு பண்ணி புரிஞ்சிக்கல, உன்கிட்ட இருந்து வாங்கிட்டு போய் அவன்கிட்ட கொடுக்குற என்ன? அப்போ அவன் மட்டும் எப்படி புரிஞ்சுப்பான்? அவளும் போறா, நீ இதுக்கோசம் பணத்தை வேஸ்ட் பண்ணாதன்ட்டேன். ஏன்னா பணம் கொடுத்து உறவு வைக்கிறது மிகப்பெரிய தப்பு. நான் அடிச்சு பணம் கொடுத்தாதான் உங்ககிட்ட இருக்குன்னா அப்பேற்பட்ட உறவு வேண்டாம். ஏன் நம்ம அப்படி கொடுத்து ஏமாறீங்க? நான் எல்லாருக்கும் அதை தான் சொல்கிறேன். பணம் கொடுத்து காதல் பண்ணணும், பணம் கொடுத்து இருக்கணும், பணம் கொடுத்து தான் ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்படிலாம் இருந்தால் யாரையும் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. பணத்தால் எதுவுமே சாதிக்க முடியாது. அப்போது வந்து தேவைக்கு பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கோசம் நீங்கள் நம்ம பண்ணுறீங்க. ரெண்டாவது முட்டாள்தானோ, எங்ககிட்ட பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இது எப்படின்னு நினச்சிட்டாரோ பரவாயில்ல, பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு வசியம் பண்ணு. ஏன் ஏமாறுறீங்க? வசியம் பண்ணி ஏமாறீங்கன்னு சொல்ல, அவனை விட்டுட்டு இன்னொரு வாழ்க்கை உங்களுக்கு நல்ல வாழ்க்கை வரும்ன்ற. இதுல மக்கள் முட்டாளே கிடையாது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவு. மக்கள் வந்து அகோரிய வளர்க்குறாங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது இப்ப இந்த அகோரி கலையரசனை வந்து மக்கள் தான் என்கரேஜ் பண்றாங்க. ஆமா. எப்படி அப்படின்னா, மக்கள் எல்லாருக்குமே வந்து இப்ப நேர்மையா முன்னுக்கு வரணும்ன்றது ஆசை கிடையாது. எல்லாருக்குமே குறுக்கு வழியில சீக்கிரம் பணக்காரன், நிறைய பணம் இருக்கணும், செல்வாக்கு இருக்கணும், அந்த பவர் இருக்கணும், நகை நட்டு எல்லாமே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. சோ மக்கள் என்ன பண்றாங்கன்னா, இப்ப இவர் வந்து அகோரி கலையரசனா, அவரு வந்து பாத்தீங்கன்னா வந்து நான் வந்து தண்ணியில நடப்பேன், மண்ணை பொண்ணாக்குவேன், என்கிட்ட பவர் இருக்கு, நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணுவேன், அப்படி இப்படின்னு சொல்றதுனால ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மைண்ட் இப்ப எப்படி இருக்கு, எதுல குறுக்கு வழியில சம்பாதிக்கலாம், கண்டிப்பா எந்த தப்பா சீக்கிரம் இது பண்ணலாம். ஏன்னா தான் வீட்டு கதையை விட பக்கத்து வீட்டு கதையில மெல்றதுதான் நம்ம இருக்க மக்களுக்கு ஒரு பெரிய குறிக்கோள். கண்டிப்பா. சோ அந்த கெட்ட விஷயத்தினாலதான் மக்கள் இந்த நாட்களை ரொம்ப என்கரேஜ் பண்றாங்களோன்னு எனக்கு தோணுது. இதான் உண்மை.